சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. என்னடி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, என்ன விஷயம்? ஆமா கிழவி, 5 வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து தம்பி வரல, அதுதான் சந்தோஷமா இருக்கேன். சரி சரி, சோம்பேறித்தனப்படாம எல்லா வேலையும் சீக்கிரமா செஞ்சு முடி. விட்டா நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப. இந்த முதல்ல இந்த பூண்டிய வெங்காயத்தையும் ஊறி. சரிடி அம்மா. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறதா இருக்குது. ஒருத்தரை கூட ஆளை காணோம். படி படி. ஐயோ ஐயோ, இதெல்லாம் எங்க ஊருக்குள்ள போகுது? அடின்றா போடுன்றா. டேய், அக்கா கூப்பிட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுடா, என்னன்னு கேள்றா. டேய், முதல்ல போனை பாக்கெட்ல வேடா. எப்ப பாரு போனுன்ற. ஃபாரின்ல இருந்து அண்ணா வரேன்னு தெரியல, கொஞ்சமாச்சு அக்கறை இருக்குதா? போய் கறி மீன் வாங்கிட்டு வா. சரி குடுங்கக்கா. இந்தா, இதுல காசு இருக்கு, போ வாங்கிட்டு வா. சரி இருக்கட்டும், நீ போயிட்டு சீக்கிரமா வா, என் பேரண்டி வர டைம் ஆயிடுச்சு. நீ முதல்ல அந்த பூண்டி வெங்காயத்தை உரி. கலை வேற எங்க இருக்கானே தெரியல, எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. கலை கலை. ஐயோ ஐயோ, வீட்டுல யார்தான் கிரிக்கினே தெரியல. குழம்புல இவ கிரிக்கியா இல்ல நான் கிரிக்கியா இல்ல இந்த கிழவிதான் கிரிக்கியான்னு யார பாத்துடி கிரிக்கி சொல்ற? நீ தாண்டி அம்மா கிரிக்கி. அக்கா, நான் சும்மாதான் கத்தினே இருக்கீங்க. ஏய், எப்ப பாரு காதல எக்ஸட்டோட மாட்டின்னு கண்ணாடி முன்னாடி மேக்கப் ஆகுறதே வேலையை வச்சுக்கிற. அண்ணா வர தெரியும்ல, போ அந்த மசாலாவெல்லாம் அரி. அது நான் மசாலா அரைக்கணுமா? இந்த கிழவி என்ன பண்ணுது? இந்த கிழவி அம்மா இருக்கு சொல்லுங்க. என்னால முடியாதுடி அம்மா, எனக்கு கை கால ஓடுது. இந்த பிபி சுகர் மாத்திரை எடு, நான் போட்டு நான் படுக்கிறேன். இந்த கிழவி நடிக்குதுக்கா. கலை, ரொம்ப பேசாத, சொன்ன வேலையை முதல்ல செய் போ. ஐயோ, தம்பி வேற எப்போ வரானே தெரியல. ஓ, தம்பி வந்துட்டான் போல. வாடா தம்பி. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா. நான் பாட்டி எப்படி இருக்கீங்க? யாருப்பா அது? ஓ, என் பேரண்டியா? நல்லா இருக்கப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க பேரண்டி. ஆமா, நீங்க ஒண்ணும் சாப்பிடலையா? இல்ல பேரண்டி, நீ வரேன்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சு உட்காந்துக்கிற பேரண்டி. சரி விட்டுருங்க. நான் பேரண்டி, நீ எப்படி சொல்ற? தம்பி, அந்த கிழவியை விடுப்பா. நீ ஏன்பா துரும்ப அழிச்சிட்டு இருக்க? ஆமா, தம்பி தங்கச்சி எல்லாம் போயிட்டாங்க. தோ பாண்டி கடைக்கு போயிருக்கான். தோ அவனே வந்துட்டான். பாண்டி, அண்ணா வந்திருக்கான் பாரு. அண்ணா எப்படா வந்தீங்க? இப்பதான். நான் நல்லா இருக்கீங்க. எப்படா வந்தீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. எப்படி நடிக்குது பாரு இது. அண்ணா எனக்கு ஐபோன் வாங்கி தர சொன்னீங்க. ஐபோனு பைக் வாங்கி தர சொன்னீங்க. நான் எப்போ நான் வாங்கி தரீங்க? இப்போ வாங்கி தரேன்ப்பா. அக்கா, தங்கச்சி எங்கக்கா? தங்கச்சி எங்கக்கா? கலை, அண்ணா வந்திருக்கான் பாரு. அண்ணா, எப்ப நான் வந்தீங்க? இப்பதாம்மா வந்த பாப்பா. இப்பதாம்மா வந்த பாப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா? நீங்க எப்படின்னா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. படிப்புலாம் எப்படி போகுதுமா? ஐயோ 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 அப்பா, அவளை போய் படிப்பு கேட்கிறேன். அவளுக்கு கண்ணாடி முன்னாடி மேக்கப் பண்றதுக்கே கரெக்டாக லோனு வேற வச்சுக்கிற, அதுக்கே கரெக்டாக அவளை போய் படிப்பு கேட்ட பாரு. அப்பா ஏன் நீ கிழவி, நீ வாய கூடு. சரிடி அம்மா. எனக்கு ஃபோன் வாங்கி தர சொல்லிட்டீங்களா? சரி, டிஸ்பிளே போயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு. ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம். 2000 ரூபாய் அவன் சொன்னான். நீங்கப்பா 2000 ரூபாய். நான் அவனுக்கு புது ஐபோனே வாங்கிட்டேன். எனக்கு ஐபோன் ஐபோன் போன வயசுல உனக்கு ஐபோன் பாட்டி? நீ இருடா, என் பேரண்டி வாங்கி தருவான். ஆமா பாட்டி, உங்களுக்கு இருக்கு ஐபோன். நம்ம 2 பேரும் பீடி கால் பேசலாம் பேரண்டி. சரி, அது வீடியோ கால் இல்ல, வீடியோ கால். அட பையா, நீ படிச்சவன், நான் படிக்காதவன். எனக்கு பீடி கால் தான் சொல்ல தெரியும். போடா. சரி சரி, எல்லாரும் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செய்யுங்க. நண்பா நண்பா, இந்த பொருள் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. யார் பாரு?
டாக்டர் தம்பியா வாப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ரூபன் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பாட்டி. சரிப்பா உள்ளதாகுறா போய் பாரு. என்னடா ரூபன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் அமெரிக்கா எப்படி போச்சு? வேலைலாம் எப்படி இருக்கு? அமெரிக்கா ரொம்ப நல்லா இருக்கா, என் வேலையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உன் வேலை எப்படி இருக்கு? உன் கிளினிக் எப்படி இருக்கு? ஏன் கிளினிக்கா? கத்த கிருவல சூப்பரா போயிட்டு இருக்குடா. ஃபேமிலில இருக்கவங்க எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க போல. உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆமாடா, நான் ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்தனால என் ஃபேமிலியில எல்லாம் சந்தோஷமாவும் அனுபவம் பாத்துக்கிறேன்டா. இதான்டா உண்மையான ஃபேமிலி. கரெக்ட் நீ சொல்றது. நல்ல அன்பான ஃபேமிலி தான். சரி, நாளைக்கு சண்டே வச்சு என்ன பிளான்? நாளைக்கு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களாம் வராங்கடா, அதனால அவங்க கூட வெளியே போனோம். அதே மாதிரி தம்பி தங்கச்சிலாம் சொன்னாங்க வெளியே போனேன், அவங்க கூட வெளியே போனேன். சர்ச்சைக்கு வந்துட்டு என்ன இப்படி சொல்ற? இப்பதான் நல்ல அன்பான ஃபேமிலின்னு சொன்னா அன்பை பத்தி பேசுனேன். இந்த மாயமான அன்புக்கு ஏசப்பா மறந்துட்டேடா. டேய், நீ என் குடும்பத்தை பற்றி என் உறவினை பத்தி தப்பா பேசாதடா. டேய், நீ கோவப்படுவதுக்காக நான் சொல்லடா. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் நீ செய். நான் எதுக்காக சொல்றேன் நீயே புரிஞ்சுக்க. சரிடா, நீ சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா. தம்பி இந்தாப்பா சாப்பிடுப்பா. கலை அண்ணனுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு நிறைய நான் சாப்பிட போறேன். அக்கா, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? டாக்டர் வந்து சொல்றேன். பாடி டாக்டருக்கு போன் பண்ணு. ஐயோ ரூபனே எங்க போயிட்டே? இப்பதான் ஊர்ல இருந்து வந்து அதுக்குள்ளே போயிட்டேடா. அதனாலதான் சொன்னேன் இவ சோறெல்லாம் சாப்பிடாத. கொஞ்சம் வழி விடுங்க. என்னாச்சு? நான் பாக்குறேன். வழி விடுங்க. எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க. ரூபன் நம்மளை விட்டு போயிட்டான். ரூபன் இறந்துட்டான் பாட்டி. என்னப்பா சொல்ற ரூபனே? அண்ணா அண்ணா எங்களை விட்டு போயிட்டீங்களே அண்ணா. வச்சு தரேன்னு சொன்னீங்களே அண்ணா, எங்களை விட்டு போயிட்டீங்களே அண்ணா. அடியாச்சி இல்ல பாரு, சேர்த்துட்ட பேருக்கு பியூட்டி பார்லர் கேட்டீங்க. சாமியே அண்ணா, எனக்கு ஐபோன் வாங்கி தரேன், வண்டி வாங்கி தரேன், ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு பின் நம்பர் சொல்லாம போயிட்டீங்க. நான் எது சொல்லிட்டு போயிட்டா? கூப்பிட்டேன், அவன் செத்து போயிட்டான்டா. பின் நம்பர் சொல்றேன். மூதேவி ரூபனே, அதனாலதான் அவன் சாப்பாடு சாப்பிடாத இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா டாக்டர்? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இது சைனால கண்டுபிடிச்ச ஊசி. இதுல ஃபேமிலில இருக்கிற யாராச்சும் போட்டா ரூபன் உயிரோட வந்துருவான். எனக்கு போடுங்க, எங்க அண்ணனுக்காக நான் உயிரே கொடுக்குறேன். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஊசி போடுறவங்க இறந்துருவாங்க, ரூபனுக்கு உயிர் வந்துரும். அடியாடி என்னதே ஊசி போட்டவங்க செத்துருவாங்களா? யாருன்னே தெரியல. போடுவாங்களா ஊசி போட்டவங்க செத்துருவாங்களா? அந்த கத்துல பாக்கெடு, நான் போய் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டு வரேன். டாக்டர், அன்பு வைக்கலாம் டாக்டர், அதுக்காக உயிரெல்லாம் தர முடியாது டாக்டர். வேணும்னா வாழ்ந்து முடிச்ச எங்க கேள்வி எங்க பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு போடுங்க. யாரை பார்த்து போடுன்ற? வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க, என்னால முடியாது. வெத்தலை பாக்கெடு, நான் போட்டுனே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டு வரேன். சி சி, உங்க முகத்தை முடிக்க எனக்கு பிடிக்கல. வெயிட் பண்ணு. இவங்க எல்லாரையும் வெறுக்கணும்னு இந்த விஷயத்தை உன்னை செய்ய சொல்லல. இவங்க எல்லாம் உன்னால அன்பு வச்சிருக்காங்க தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால உன்னால அன்பு காட்ட முடியாது. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் அறியப்பட்டு
நம் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கவே இந்த பூமிக்கு வந்தாரு. தேவன் காட்டுற அன்பை தவிர இந்த பூமியில யாராலையும் அன்பு வைக்க முடியாது. இந்த மாயமான இந்த உலகத்துல தேவனை மட்டும் நம்பி அவர் மேல மட்டும் அன்பு வச்சு நீ இருக்கணும்னு தான் இந்த விஷயத்த நான் உன்னை செய்ய சொன்னேன்டா. சரிடா, இப்பதான் எனக்கு புரியுது உண்மையான அன்பு எதுன்னு. சாரி தம்பி. நாடகத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உலகத்துல எல்லாரும் நம்ம மேல அன்பு வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே உண்மையான அன்பு கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல யாராலுமே நம்ம மேல அன்பு செலுத்த முடியாது. ஏசப்பா ஒருவரால மட்டும்தான் நம்ம மேல கடைசி வரைக்கும் பரலோக ராஜ்யம் போய் சேரணும்னா தேவனுடைய அன்பை மட்டும் நம்ம பிடிச்சிக்கினாதான் போக முடியும். உலகத்துல இவங்க அன்பு வைக்கிறாங்க, அவங்க அன்பு வைக்கிறாங்கன்னு இந்த மாயமான அன்புல சிக்கி நம்ம வாழ்க்கைய இந்த பூலோகத்திலேயே முடிச்சுக்காம பரலோக ராஜ்யத்துக்கு ஓடுற ஓட்டத்தை தேடணும்னா எல்லாரும் தேவன் மேல அன்பு வைங்க. எல்லாரும் ஏசப்பா கிட்ட வாங்க. இந்த அன்பை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டோம், அதே போல நம்ம பெற்றுக்கொண்டதை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாதான் அவங்களும் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். இந்த சிறு நாடகத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க.